6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தமிழ் பாடத்துல இயல் 1 வந்து நம்ம முடிஞ்சு. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இயல் 2 தான் கிளாஸ் நான் நடத்த போறேன். சரிங்களா? அந்த இயல் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதிலி குருவிகள். சரிங்களா? இந்த கவிதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கவிதையை பத்தின நூல்வெளி அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடியும், இந்த கவிதைகளை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடியும், நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ் டைப் அந்த டைப் கொஸ்டின்ல தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா இப்படி அனுப்புனா தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். நான் அனுப்புற நோட்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் நடத்துகிற இந்த கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக கொஸ்டின் படிக்கிறப்ப மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி ஆயிரும். அதே இது இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இது எது சம்பந்தமான உண்மார்க் கொஸ்டின் அப்படி தெரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், மறக்காது. சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த ஏதிலி குருவிகள். இந்த ஏதிலி குருவிகள், ஏதிலினா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதிலி அப்படின்றது அகதிகள் சொல்லுவாங்க, அகதின்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் பிழைக்க போயிருப்பாங்க. சரிங்களா? அவங்கள தான் அகதின்னு சொல்லுவாங்க. சொந்த நாட்டில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம சாப்பாடுக்கோ இல்ல அரசியல் சூழ்நிலை காரணமாவோ சொந்த நாட்டில் பிழைக்க வழி இல்லாம இன்னொரு நாட்டுக்கு பிழைக்க போறவங்களை தான் அகதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குருவிகள் இப்போ நம்முடைய ஊர்லயோ நம்முடைய நாட்டிலேயோ இந்த குருவிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிட்டே வருது. இந்த குருவிகள் அகதிகளா எங்க போச்சு, குருவிகளை காணோம், இந்த குருவிகள் அகதிகளா எங்க போச்சு அப்படின்றதான் ஒரு கவிதையா இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கவிதையை இயற்றியவர் அப்படி யார் பார்த்தீங்கன்னா அழகிய பெரியவன். இவர் தான் இந்த கவிதையை இயற்றியவர். சரிங்களா? பாத்தீங்கன்னா குருவிகள் நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை பொழுதுல இந்த குருவிகள் சத்தத்தை கேட்டு எந்திரிக்காத நாட்களே இருக்காது. சரிங்களா? நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த அதிகாலையில அந்த குருவிகள் அவ்வளவு வேகமா பறந்துக்கிட்டு சவுண்ட் விட்டுட்டு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதா? இப்போ ஒரு தெருவுல ஒரு 10 வீடு இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 5-6 வீட்லயாவது அந்த குருவிகள் வந்து கூடு கட்டி வாழும். நம்ம பாருங்க, நம்ம ஒரு குடும்பமா ஒத்துமையா வாழ்றதுல நம்ம வீட்லயும் ஒரு குடும்பமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கும். கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பொங்கலுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. அப்போது கூட அந்த அந்த கூடை வந்து கலைக்க வேண்டாம், அந்த கூடை கலைக்காம தான் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் நம்ம கூட ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா அதை கலைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம குருவிகளோடு நம்மளோட வாழ்க்கையில இணைந்து வாழ்ற அந்த குருவிகள் வந்து இன்னைக்கு அந்த குருவிகள்லாம் எங்க போச்சு, எப்படி அகதிகளா போச்சு அப்படின்றத இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கவிதையில ஒரு பகுதியில கிராமங்கள் எப்படி இருந்துச்சு, குருவிகள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. இன்னொரு பகுதியில இந்த குருவிகள்லாம் எங்க போச்சு, இப்ப இருக்க கிராமங்களுக்கு இருக்க ஆற்றங்கரைகள்லாம் இப்ப எப்படி இருக்கு அதை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கவிதையை நான் சொல்லி உங்களுக்கு நான் விளக்குறதுக்கு முன்னாடி நூல் வெளியீடை பத்தி பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏதிலி குருவிகள் அதை கவிதை இயற்றியவர் வந்து அழகிய பெரியவன். சரிங்களா? இவரை பத்தின முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்றேன். இவருடைய இயற்பெயர், அதாவது அழகிய பெரியவன், இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தன். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன் சொல்லுவாங்க. இவருடைய படைப்பாற்றல் பாருங்க, புதினம் வரைவாறு, சிறுகதை, கவிதை, கட்டுரை, இந்த மாதிரி பல படைப்பு திறன்களை இவர் பெற்றிருக்காரு. அதாவது புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை, இப்படி பல படைப்பு தளங்கள்ல வந்து திறமையானவர் தான் இந்த அழகிய பெரியவன். மூணாவது பாருங்க, இவர் வந்து தமிழ்நாடு அரசின் விருது வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் கொடி அப்படின்ற ஒரு புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுடைய விருதை வந்து பெற்றிருக்காரு. தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருதினை இவர் வந்து பெற்றிருக்காரு. அதே மாதிரி இவர் இயற்றிய முக்கிய நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா குறடு, நெறிக்கட்டு, அருவ நஞ்சு, பெருகும் வேட்கை, இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இது எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்ப பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 நூல்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுல அந்த கொஸ்டின் கேட்கும்போது இவர் இயற்றாத நூல்கள் எதுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்ப இந்த அவர் இயற்றிய அந்த 4
நூல்கள் தெரிஞ்சா தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால வந்து இந்த நூல் விடியை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தன். இவருடைய படைப்பு தலங்கள் பார்த்தீங்கன்னா புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை. அடுத்து 3 பாருங்க, தமிழ்நாடு அரசின் விருதை வந்து பெற்றிருக்காரு. எதுக்காகனா தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருதை பெற்றிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறடு, நெறிக்கட்டு, அருபனஞ்சு, பெருகும் வேட்கை. இதுதான் அந்த அழகிய பெருவனுடைய குறிப்பு. சரிங்களா? இப்போ நம்ம கவிதைக்கு போவோம். கவிதை நான் சொல்லி நான் விளக்கும் போது பாருங்க, ஏன்னா உள்ள இருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கவிதையை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாரதி என்ன போட்டுருக்கேன்னா, குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. இப்போது குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க இயலவில்லை. இப்ப நம்மளே பார்த்துங்க, இப்ப எங்கேயாவது குருவி கூட நம்ம பார்க்க முடியுதா? நம்ம கிராமங்களிலே கூட குருவி கூட பார்க்க முடியல, குருவிகளையும் பார்க்க முடியல. அப்படி ஆயிடுச்சு சொல்றாரு. அதான் முதவரியில சொல்றாங்க, குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை அப்படி சொல்றாரு. அடுத்து 2வது பாருங்க, முன்பென்றால், அதாவது முன்பு ஒரு காலத்தில் பாருங்க, முன்பென்றால் ஊரில் அடைமழை காலமும் ஆற்றில் நீர் பொருளும் சொல்றாரு. நம்ம எத்தனை பேர் வந்து கிராமத்துல பாருங்க, மருகா ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்மாயில இருந்து அந்த குளத்துல இருந்து மறு குளத்துக்கு போகும். அப்படி இருந்த ஒரு காலம். அதான் முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் பொருள்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, ஊரில் ஓடும் ஆற்றில் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும் சொல்றாங்க. அடுத்த பாருங்க, கரையெல்லாம் நெடுமரங்கள். பாருங்க, கரையெல்லாம் நெடுமரங்கள் இருக்கும். கரைகின்ற பறவை குரல்கள். அந்த கரையோரெல்லாம் பறவையோட சவுண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதான் கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணான் குருவி கூடுகள். பார்த்த தூக்கணான் குருவி கூடுகள் நம்ம பார்ப்போம், மரத்துல கட்டி அது கீழே அப்படி தொங்கிட்டு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம பல வருடங்கள் ஆச்சு. சரிங்களா? அதான் பாருங்க, கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணான் குருவி கூடுகள். அந்த தூக்கணான் குருவி கூடுகள் பாருங்க, காற்றில் ஆடும் புல் வீடுகள் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஆற்றின் கரைகளில் உயர்ந்த மரங்கள் இருக்கும், பறவைகளின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். கரையோரத்துல உட்கார்ந்தாலும் அந்த பறவைகளோட சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. செல்லும் வழியெல்லாம், அதான் பாருங்க, தூக்கணான் குருவிகளின் புள்ளினால் ஆகிய வீடுகளாகிய கூடுகள் காற்றில் ஆடும் அப்படி சொல்லி நம்மளே பார்த்துருப்போம். நிறைய தூக்கணான் குருவிகள் கூடுகள் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு இப்ப நானே கிராமத்துல இருக்கேன், நானே பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. சரிங்களா? அடுத்த லைன்ல பாருங்க, மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். பாருங்க, மூங்கில் கிளையமர், மூங்கிலுடைய கிளையில அமர்ந்துட்டு அது பக்கத்துல அருவி ஓடிட்டு இருக்கும். சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். அது சவுண்ட் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, மூங்கிலில் அமர்ந்திருக்கும் சிட்டுக்குருவிகள் ஓடும் நீரின் ஓசையோடு, அந்த தண்ணி போற அந்த சவுண்ட் ஓசையோடு இதுவும் சேர்ந்து பாடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இது வரைக்கும் வந்து எப்படி இருந்துச்சு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது, வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் சொல்றாரு. பாருங்க, மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. மண்ணில் வந்து பாருங்க நீர் சுரந்து கொண்ட காலம் அது, சுரந்து கொண்டிருந்த காலம் அது. நம்ம கிட்டத்தட்ட ஆட்கள் வந்து குழி தோண்டும், கிராமத்தில் குழி தோண்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா, ஆட்களை வச்சு குழி தோண்டும் போதே பாத்தீங்கன்னா குறைஞ்ச அடியிலே நீர் வந்துடும். ஆனா இன்னைக்கு கிராமத்திலே வந்து எத்தனை அடி போர் போட்டா கூட தண்ணி கிடைக்கல. அதான் சொல்ல பாருங்க, மண்ணின் மார்பு சுரந்த காலம் இது. மண்ணில் மார்பு சுரக்க மாதிரி தண்ணி சுரந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வெட்டுண்ட மரங்கள், இன்னைக்கு மரங்கள் வெட்டப்பட்டன. வான் பொய்த்தது, மழை பெய்யல. மருகியது மண் வந்து வருத்தப்படுது அப்படி சொல்றாரு. அதை பாருங்க, வெட்டப்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன. அடுத்து பாருங்க, வான் பொய்த்தது, மரங்கள் வெட்டப்பட்டதுனால மழை இல்லாம போச்சு. மருகியதுனால ரொம்ப கவலைப்பட்டது. மண்ணே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கவலைப்பட்டு சொல்றாங்க. அதை பாருங்க, மண்ணில் நீர் சுரந்து கொண்டிருந்த காலம் அது, இப்போது மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன, வானம் பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாருங்க, ஏதிலாய் குருவிகள். இப்படி ஆகிவிட்ட நிலையில குருவிகளே, அகதிகளான குருவிகளே எங்கே போயின அத சொல்றாங்க. ஏதிலாய் குருவிகள் எங்கே போயின அப்படின்னு சொல்றாரு. குருவிகள் நீங்கெல்லாம் எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் பாருங்க, பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்று விட்டன அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த கவிதை. இந்த கவிதையில இருந்து தான் நான் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்லாம் எடுத்திருப்பேன். இந்த கவிதைக்குள்ள இருந்து நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். இதை நல்லா படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.